ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தீபா ஈஸ்வர். நம்ம இன்றைக்கி கிச்சனில் வேஸ்ட் ஆகிற பொருட்களை வச்சு எப்படி இயற்கை உரம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் நான் இதில் காமிக்கிறேன். நம்ம காய்கறி தோல்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கிற புதினா தலை, அப்புறம் வெங்காயத்தோல்கள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏற்கனவே இந்த பக்கெட்டில் வாழைப்பழத்தோல், நம்ம வடிகட்டின காஃபி, டீ தூள் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே இது எக்ஸஸான புதினா இருக்கங்காட்டி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த பக்கெட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு லோமி கம்போஸ்டோடு வந்த பக்கெட். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 2 நாளைக்கு ஒரு டைம் கிச்சனில் வேஸ்ட் ஆகிற எல்லா திங்ஸையும் நான் எடுத்து வச்சு 2 நாளைக்கு ஒரு டைம் போட்டு விட்டுட்டேன். எனக்கு நல்லா இயற்கை உரமாக மாற்றி கொடுத்துருது. உள்ளே எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் கூடவே சில பேப்பர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பழம், வாழைப்பழம், இந்த காஃபி தூள் வடிகட்டினது எல்லாமே போடும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பேப்பர்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உரம் நல்லா ட்ரையாக பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படின்னா ஈரத்தோடையே போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெட்டாக தான் வரும். நம்ம ஃபில் பண்ண பக்கெட்டை அதில் வச்சு நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். இதில் லூமி கம்போஸ்டரில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இதில் 16 மணி நேரம், 20 மணி நேரம், மறுபடியும் 24 மணி நேரம் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரியான உரம் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஒரு 16 மணி நேரம் நான் சூஸ் பண்ணுறேன். நம்ம வெயிட் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட உரம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ நல்லா ட்ரையாக வந்திருக்கு. உண்மையிலேயே எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நல்லா நைஸாக பவுடர் மாதிரியே ஆயிடுச்சு. நான் வீட்டில் இருக்க செடிகளுக்கு போடுறதுக்கு எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அளவளவாக அப்பப்போ செஞ்சு போட்டுக்கிறதுக்கு நல்லாவும் இருக்குது. இதில் பூச்சியெல்லாம் எதுவும் வர்றதில்ல. கூட நீங்கள் கொஞ்சம் மண் கலந்தும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த லோமி கம்போஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.